இந்தியாவில் புதிய தொழிலாளர் சட்டங்களின் கீழ் உள்ள ஒரு விதியின்படி 40 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் இலவச மருத்துவ பரிசோதனை வழங்கப்படும் என்று மத்திய தொழிலாளர் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த திட்டம் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகத்தின் மூலம் செயல்படுத்தப்படும். நச்சு ரசாயனங்களை கையாளுதல், கனரக இயந்திரங்களை இயக்குதல் போன்ற அபாயகரமான சூழலில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இந்த பரிசோதனைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. நோய்கள் கண்டறியப்பட்டால் இஎஸ்ஐ மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்களின் மூலம் இலவச சிகிச்சை அளிக்கப்படும். இந்தியாவில் ஏற்கனவே தொழிற்சாலைகளுக்குள் மட்டும் செயல்படுத்தத்தக்க 1948ஆம் ஆண்டின் தொழிற்சாலைகள் சட்டம், 1948ஆம் ஆண்டின் இஎஸ்ஐ சட்டம், 2020ஆம் ஆண்டின் தொழில்சார் பாதுகாப்பு, ஆரோக்கியம், வேலை நிலைமைகள் சட்டம் ஆகிய சில சட்டங்களாவது காகித அளவில் உள்ளன. இந்த புதிய திட்டம் போதிய நிதி வசதியுள்ள இஎஸ்ஐ நிதியத்தின் மூலம் செயல்படுத்தப்படும். இருப்பினும் PMJ திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்ட வசதிகள் மூலம் படுக்கைகள் மற்றும் மருத்துவர்களின் எண்ணிக்கையை அரசு இன்னும் அதிகப்படுத்த வேண்டியுள்ளது. செயல்பாடு சார்ந்த ஆதாரங்களின்படி இந்த முறை காப்பீடு செய்யப்பட்ட தொழிலாளர்களே இதன் முக்கிய பயனாளிகளாக இருப்பார்கள் என்று தெரிகிறது. இந்த முயற்சி பாராட்டத்தக்கது என்றாலும் இதன் வெற்றிக்கு உத்தரவாதமில்லை. தற்போது 94 கோடி தொழிலாளர்களில் சுமார் 31 கோடி பேர் மட்டுமே இ-ஸ்ரம் போர்ட்டலில் இடம்பெற்றுள்ளனர். பல மாநிலங்களில் இஎஸ்ஐயுடன் இதன் ஒருங்கிணைப்பு இன்னும் ஆரம்ப நிலையிலேயே உள்ளது. ஒரு வீட்டிற்குள் செயல்படும் ஆடை தயாரிக்கும் யூனிட்டில் வேலை செய்யும் பெண்ணோ, வீட்டு வேலை செய்யும் பெண்ணோ தங்களுக்கு முதலாளி என்று யாரும் இல்லாத பட்சத்தில் நீட்டிக்கப்பட்ட மகப்பேறு விடுப்பை எவ்வாறு பெற முடியும் என்பது குறித்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா விளக்கமளிக்கவில்லை. பெண்களுக்கான வருடாந்திர பரிசோதனைகளுக்கு தனிப்பட்ட மருத்துவ பணியாளர்கள் தேவை. ஆனால் இஎஸ்ஐயின் முகாம்கள் கூட்டம் நிரம்பியதாகவும் ஆண்களின் ஆதிக்கம் நிறைந்ததாகவும் உள்ளன. இதற்கு முந்தைய பல திட்டங்களைப் போலவே இந்த திட்டமும் மருத்துவ சேவையை பெறுவதற்காக மருத்துவமனைக்கு செல்வதால் ஏற்படும் ஊதிய இழப்பை கணக்கில் கொள்ளவில்லை. இதனால் தொழிலாளர்கள் வருமான இழப்பை சந்திக்க வேண்டியுள்ளது. மேலும் ஒரு குறிப்பிட்ட பரிசோதனைக்கு தேவையான வசதிகள் இல்லை என்றால் ஒரு இஎஸ்ஐ மையம் ஒரு தொழிலாளியை மற்றொரு மையத்திற்கு பரிந்துரைக்கலாம். இது தொழிலாளர்கள் மீண்டும் மீண்டும் அலைய வேண்டிய சூழலையும் கூடுதல் நேரத்தையும் செலவையும் ஏற்படுத்தும். இந்த புதிய திட்டம் முக்கியமாக நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற தொற்றாத நோய்களிலேயே கவனம் செலுத்துகிறது. வெப்பம் தொடர்பான பாதிப்புகள் இஎஸ்ஐ சட்டத்தின் கீழ் தொழில்சார் நோய்களாக இன்னும் தெளிவாக அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் கட்டுமானம் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். மறுபுறம் குப்பை சேகரிப்பவர்களும் துப்புரவு தொழிலாளர்களும் ஹெப்படைட்டிஸ், லெப்டோஸ்பைரோசிஸ் போன்ற தொற்றும் நோய்கள் ஏற்படும் ஆபத்தை அதிகமாக எதிர்கொள்கின்றனர். இந்த திட்டம் நோயை கண்டறியும் வாய்ப்பை வழங்குகிறதே தவிர தடுப்பூசி போடுவதை கட்டாயமாக்கவில்லை. அரசாங்கம் தொழிலாளர்களை அவர்கள் இருக்கும் இடத்திலேயே சந்திக்க வேண்டும். 2020ஆம் ஆண்டின் தொழில்சார் பாதுகாப்பு, ஆரோக்கியம், வேலை நிலைமைகள் சட்டம் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கென பரிந்துரைப்பதைப் போல நடமாடும் தொழில்சார் மருத்துவ யூனிட்டுகள் மூலமாக தொழிலாளர்களின் பணியிடங்களிலேயே பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் பரிசோதனைகளுக்காக செலவிடப்படும் நேரத்திற்கு ஈடாக அவர்களுக்கு ஊதிய இழப்பீட்டிற்கான டோக்கன்கள் வழங்கப்பட வேண்டும். இல்லையெனில் இத்தகைய எந்த ஒரு திட்டமும் ஏற்கனவே குறைபாடுள்ள அமைப்பை மேம்படுத்த போவதில்லை.